ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான்னு ஒரு பழமொழி எல்லாருமே கண்டிப்பாக அவங்கவுங்க லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்குது நம்ம செந்திலோட நிலமை. என்னப்பான்னு பார்க்குறீங்களா? தூங்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா. கையை காலை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் ஃபஸ்ட்டு மாதம் சேலரியில் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா கூடியே வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு பல கனவு காண்றது தப்பு இல்லைப்பா. ஆனால் பேராசப்பட்டு கனவு காண்றது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு நம்ம செந்தில பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பொண்டாட்டியை டபக்குன்னு ஒரு உத விட அதுக்கப்புறம் என்னங்க என்னை யாரோ அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிக்க கடைசியில் முழிச்சு பார்த்தா யாரும் இல்லை, நான் தான் மீனா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன முழிச்சிருக்கும் போது அடிக்க முடியலன்னு தூங்கும் போது அடிக்கிறியோ? இந்த ட்ரிக்கை வச்சு எல்லார் வீட்லேயும் கிளப்புவாங்களே. யாராலெல்லாம் பொண்டாட்டி அடிக்க முடியலையோ தூக்கத்தில் உதைக்க போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இதுக்கு காரணம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பமாக போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு மீனா விசாரிக்கிறாங்க. அப்பதான் இல்லை, உனக்கு ஏதாவது வைரத்தோடு வாங்கி தட்டுமா, நெக்லஸ் வாங்கி தட்டுமா, மோதிரம் வாங்கி தட்டுமான்னு சொல்லி கேட்க, தம்பி கண்ணா வாங்குறது 30,000 ஓவா, அந்த 30,000 ஓவாவுக்கு நீ டைமண்டெல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. கடைசியில் போடுறாம பொங்கு திட்டிங்கிறாங்க. நீ அடிக்கிறிய புஷ் அந்த சென்ட் பாட்டிலுக்கே சரியாக போயிடும்ப்பா, கம்முன்னு இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே நக்கல் பண்ணுவோம். சரி படுங்கன்னு சொன்னோன்னே படுத்துறாங்க. மறுநாள் காலையில் ஏஞ்சா கோமதி அம்மாவை காமிக்கிறாங்க. ஏன் சொன்ன என்னடா கோமதி அம்மா எப்படி பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பூஜை ரூமில் உட்காந்து பக்தி பழமாயிட்டாங்க. என்னடா பக்தி பழம் முத்தி போச்சுன்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும்ல, யார் அரசியை கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக எல்லாரும் விழுந்து கவனிக்கிறாங்க. கடைசியில் அரசி கிளம்பி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் நம்ம படத்துக்கு போகலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊருப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. உண்மைதாங்க, கெட்டதோ நல்லதோ அங்கே போய் நின்னா ஊருப்பட்ட கேள்வி கேட்பாங்க. என்ன கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. இதெல்லாம் கேட்கணும்ல, அதுக்காக